ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுதானிய சத்து மாவு, அதாவது மில்லட் ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத ஒரு வீடியோவாக போடுறேன், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான எல்லா பொருளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இந்த அளவுகளில் போட்டு வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாட்டி ஆன்லைனில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த வீட்லேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல ஒன்றா பார்க்கலாம். இது வரகரிசி, திணையரிசி, சாமையரிசி, இது குதிரைவாலி அரிசி, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கடலைப்பருப்பு, சுண்டல், பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெள்ளை உளுந்து, வெள்ளை சோயா, முளைக்கட்டின கம்பு, முளைக்கட்டின ராகி, பார்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, வெள்ளைச்சோளம், பச்சைப்பயிறு, மக்காச்சோளம், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, செவ்வரிசி, சிகப்பரிசி, இதோட ஏலக்காயும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றொன்னா தனித்தனியாக வறுக்க போகிறோம். இது எல்லாமே ஒரே அளவு தான். பாதாம், முந்திரி, பிஸ்தா மட்டும் கம்மியான அளவு. மீதி எல்லாமே 100 கிராம் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக. பாதாம், முந்திரி, பிஸ்தா இது மட்டும் 50 கிராம் போட்டிருக்கேன். ஏலக்காய் 25 கிராம். அப்புறம் இதோட கடைசி அரைக்கும் போது சுக்கு சேர்த்துக்கணும். சுக்கு செரிமான பிரச்சனையை சரி செய்வதற்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, வாங்க எப்படி இதை வறுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வரகரிசி போட்டிருக்கேன். ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக வறுக்கணும். ஏற்கனவே ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2 அரிசி, அதாவது வரகு, திணை, சாமை, இந்த மாதிரி 2 அரிசியாக போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. ஏன்னா அரிசியெல்லாம் கருகிருச்சுன்னா சத்து மாவோட டேஸ்ட்டும் அதோட பக்குவமும் மாறிடும். அதனால சிம்மில் வச்சு மட்டும்தான் வறுக்கணும். ஃபஸ்ட்டு வரகரிசி வறுத்தாச்சு, அடுத்து குதிரைவாலி அரிசி வறுத்தாச்சு, அடுத்து திணை அரிசியும் சாமை அரிசியும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன். இப்படி ஒவ்வொரு பொருளையுமே நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நடக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, இப்படி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வருங்க. ஒவ்வொரு பொருளும் வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் கழுவி காய வச்சு தான் அதை வறுப்பேன். நான் ஒவ்வொரு கிலோ அளவில் எல்லா பொருளுமே வாங்கி வச்சுருவேன். அதை தனித்தனியாக முதல்ல கழுவி அதில் இருக்க தூசியெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிடுவேன். அப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு தான் வறுப்பேன். அதாவது இதில் முளைக்கட்ட வேண்டிய பயிர் இருக்குது, அது கம்பு, ராகி, இது ரெண்டையுமே தனியாக முளைக்கட்டி வச்சுருவேன். முளைக்கட்டினதை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் எக்ஸ்ட்ரா சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சத்து மாவை காலையில் கஞ்சியாவோ இல்லை கொலக்கட்டையாவோ புட்டு மாதிரியோ செஞ்சு சாப்பிட்லாம், கூழாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா பசியும் தாங்கக்கூடியது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சத்து மாவு கஞ்சி வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதாவது சத்து மாவில் இனிப்பு சேர்த்து குடிக்க பிடிக்காதவங்களுக்காக சத்து மாவை கஞ்சி மாதிரி செஞ்சு அதில் இனிப்பு சேர்க்காமல் ஆற விட்டு தயிர் சேர்த்தும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். பாதாம் லேசாக வறுத்த பிறகு, கொஞ்சம் வறுத்த பிறகு அதில் நான் முந்திரி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து ஒன்றா வறுத்தாச்சு. இப்போ பச்சைப்பயிரையும் வறுத்தாச்சு. எல்லாத்தையும் வறுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க, நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், கொள்ளு வறுத்து வச்சுருக்கேன். கொள்ளையும் கருக விடாமல் வறுக்கணும். இப்படி வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா போடுங்க. ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச எல்லாத்தையும் ஆறுனதும் நல்லா எல்லாத்தையும் கையிலே கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மிஷினில் கொடுத்து நல்லா ஆறுனதும் நம்ம அரைக்க போகிறோம். இதோட சுக்கு மட்டும் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம்.
ஒரு 50 கிராம் அளவு சுக்கு சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் வறுத்து முடிச்சாச்சு. இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட வேண்டியதான். அரைச்ச பிறகு கஸ்டமருக்கு தேவையான அளவுகளில், அதாவது 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி அளவுகளில் பேக் பண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மாத குழந்தைகள்லேருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம சாப்பிட்லாம். இதை வந்து கஞ்சி, கூழ் இந்த மாதிரியும் சாப்பிட்லாம், கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி சாப்பிட்லாம், புட்டு மாதிரி அவிச்சு சாப்பிட்லாம் இந்த மாவை. ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.